இன்றைய முக்கிய செய்திகள். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏரிக்கரை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகளில் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஜான்குமார் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அவருடன் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், என்டிஏ கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் சென்று வாக்குகள் சேகரித்தனர். வாக்காளர்கள் தனக்கு அமோகமாக ஆதரவு அளிப்பதாகவும், பாரதிய ஜனதாவின் வெற்றி தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியாக மாற்றுவேன் என்றும் வேட்பாளர் ஜான்குமார் கூறினார். ரொம்ப அபாரமாக இருக்குது. போராட்டத்தெல்லாம் என்னை வரவேற்கிறாங்க. ஆனால் கடந்த ஒரு 1.25 வருஷமாக இங்கே இந்த தொகுதியை ஒர்க் பண்ணுக்கிறோம். அதில் மக்கள் மத்தியில் எழுச்சியாக வரவேற்கிறாங்க. வெற்றி பெறுவது என்பது ரொம்ப சுலபமான காரியம். அதில் இந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் படித்தவர்கள் அதிகம் பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியுது, மாநிலத்தை பாதுகாக்கிறதுக்கு மத்தியிலேருந்து ஒரு ஆட்சி இங்கே வந்தால் தான் சரியாக வரும்னு. அப்போ மத்தியிலேருந்து சொல்லிட்டாங்க, இந்த இடத்த நெக்ஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் என்ஆர் ரங்கசாமின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அத்தனை பேருக்காக அவருக்காக நாங்கள் ஒற்றுமையாக பாடுபடுறோம். ஒட்டுமொத்த பிஜேபியை அமித்ஷாஜிக்கு கொடுத்து சொல்லிட்டாரு. அடுத்த சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ ரங்கசாமிக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நாங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். இருக்கிற ஒட்டுமொத்த பிஜேபியாலும் அந்தந்த தொகுதி எடுத்துக்கணும், பிஜேபியும் இருக்கணும். இங்கே என்ஆர் ஜக்கும் ஜெயிக்கணும். அதே மாதிரி கூட்டணியில் ஏடிஎம்கே ரெட்டையிலையும் ஜெயிக்கணும். அதே மாதிரி எல்ஜேகேல தர்பூசணியும் ஜெயிக்கணும். ஸோ பொதுமக்கள் கவனமாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஸ்டேட் கிடையாது நமக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மத்திய அரசு சார்ந்து அவங்களோட ஹெல்ப்பிங் தான் ஒவ்வொரு வருஷமும் அரௌண்டு ஒரு 7000 கோடிக்கிட்ட வருது. இந்த வருஷம் மட்டும் என்ஆர் அவர்கள் 13,650 கோடிக்கு பட்ஜெட் போட்டார். இந்த 5 வருடத்தில் மட்டும் அவர் பட்ஜெட் போட்ட அமௌண்ட் மட்டும் 58,550 கோடி போட்டிருக்கிறாருங்க. ஸோ அப்போ 58,550 கோடி போட்டிருக்கிறாரு. இதே பேக்கில் ஒரு 5 வருஷம் முன்னாடி தள்ளணும்னா, நாராயணசாமி போட்டது, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் போட்டு பார்த்தா 38,550 கோடி, கிட்டத்தட்ட 20,000 கோடி குறைவு. இப்போது பட்ஜெட் போடக்குள்ள ஒரு 20,000 கோடியை குறைவாக படுத்த மக்கள் விரும்புவாங்களா, 20,000 கோடி அதிகமாக படுத்த விரும்புவாங்களா? அது சின்ன உதாரணம் தான். இன்றைக்கி முதியோர் பென்ஷன் 2,000 இதுக்கு முன்னாடி இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டில், நாராயணசாமி கவர்மெண்ட்டில் 2,000 போட்டாங்க. ஸோ அந்த 2,000 அவர் 100 ரூபாயில் ஏற்றி கொடுக்கறதுக்கு எவ்வளோ பாடுபட்டார். ஆனால் அது நடக்கலை. ஆனால் மத்தியில் அரசு அப்போ பிஜேபி கவர்மெண்ட் இருந்தது. இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டோட என்ஆர் அவர்கள் இந்த முறை ஆட்சிக்கு வந்தார். வந்த உடனே ஃபஸ்ட்டு கையத்தை ஒரு 500 ரூபா ஏற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கிட்ட அவர்கிட்ட கேட்டார். உடனே சாங்ஷன் பண்ணிக்க சொல்லிட்டார். வந்த ஃபஸ்ட்டு கையத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 500 ரூபா எல்லா முதியோருக்கும் இன்றைக்கி வாங்குகிறாங்க. ஸோ 2,000 வாங்கியிருந்த இடத்த இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆப்ஷன் வச்சார். இது மாதிரி எங்கள் மக்களுக்கு இன்னும் ஒரு 500 ரூபா ஏற்றி கொடுக்கணுன்னு. உடனே பிரைம் மினிஸ்டர் அதையும் ஓப்பன் பண்ணிட்டார். அப்போ பாருங்கள் என்ன நடக்குது. இப்போ இன்றைக்கி எல்லாம் 2,000 எவ்வளோ தரும் வாங்குறாங்க, 3,000 வாங்கினாங்க. 3,000 வாங்கினாங்க, அரௌண்டு 4,000 வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த பாண்டிச்சேரியில் இந்த பணம் வாங்குறாங்கன்னா எல்லாமே மத்திய அரசுடைய சாதனை தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இவர் கேட்குறதெல்லாம் சாங்ஷன் பண்ணுறாரு. இங்கே என்ஆர் ஐயா செய்கிறார். ஸோ அதனால் மத்தியில் ஆளக்கூடிய ஒரு அரசாங்கம், அதை சார்ந்த ஒரு அரசு இங்கே பாண்டிச்சேரி இருக்குமானா தான் பாண்டிச்சேரி நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இங்கே வேறு மற்ற கட்சிக்கு எதாவது போட்டால் அது நீங்கள் போகிற ஓட்டெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே வேஸ்டேஜாக போயிடும். ஏன்னா இதை கண்கூடாக பார்த்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட நான் காங்கிரஸ் இருக்கக்குள்ளே நான் காங்கிரஸ்லேருந்து ஜெயிச்சு போனேங்க. ஜெயிச்சு போய்ட்டு அந்த அளவுக்கு ஆட்சியை சிறப்பாக கொண்டு போனோம். ஆனால் பாண்டிச்சேரி எந்த டெவலப்மெண்ட்டும் ஆகவில்லை. ஸோ எந்த டெவலப்மெண்ட்டும் ஆகாததுக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு என்ன புரியணும்? ஆனால் பொதுமக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும், என்ன தான் ஜான்குமார் மாரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. நான் கட்டாயமாக சொல்கிறேங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிற பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நான் தயவுசெய்து உங்களை கேட்டுக்கொள்ளலாம், நம்ம மத்தியில் சார்ந்த ஒரு அரசு இங்கே வரணும். அப்போ அதற்கு யார் இருக்கணும்னா, இங்கே கிட்டேருந்து என்ஆர் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு சரி வரும். அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை நம்ம பொதுமக்கள் கொடுக்கணும். அதை விட்டுட்டு தவறான வேலையை பண்ணிடக்கூடாது. அவங்க 1008 குறை சொல்லி வருவாங்க. அந்த குறைகள்லாம் நீங்கள் எதுவுமே எடுத்துக்காதீங்க. நமக்கு மத்தியில் இருக்கிற ஆட்சி ஒன்று வரணும். வந்தால் தான் பாண்டிச்சேரி டெவலப் ஆகும், எல்லா உதவிகளும் கிடைக்கும். லாஸ்ட் கவர்மெண்ட்டில் நாராயணசாமி அந்த இந்த முதியோர் பென்ஷனுக்கு பாருங்கள், அந்த பென்ஷனை போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஒவ்வொரு மாதம் லேட் ஆகி போச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ஆட்சி ஆண்டதுலேருந்து என்ஆர் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்து ஏதோ ஒரு மாதம் டிலே ஆச்சா பாருங்கள், எதுவுமே ஆகலை. பொதுமக்களே நீங்கள் எத்தனை பேர் சிந்திக்கணும். ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று வேலை பார்த்து தப்பித்தவர் அப்படி போட்டேன் இப்படி போட்டேன்னு சொல்லி மாற்றி போட்டு அது ஏதாவது குலாப்ஸ் ஆகி போச்சுன்னா நாளைக்கு எல்லாருக்கும் அந்த முதியோர் பென்ஷன்லாம் ஒரு கேள்விக்குறியாமல் ஆகிடும். அதில் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பிஜேபி கூட்டணியான அதாவது
ஜக்குக்கு போடணும், அதுக்கடுத்து வந்து தாமரைக்கு போடணும், அதுக்கடுத்து ரெட்டலைக்கு போடணும், அதுக்கடுத்து தர்பூசணி போய்க்கணும். ஸோ இந்த 4 சின்னத்தையும் மறக்கக்கூடாது. ஒட்டுமொத்த ஓட்டை அப்படியே போட்டுட்டு நாம் மீண்டும் என்ஆர் ரங்கசாமி அவர்களை இந்த பாரத பிரதமருடைய நரேந்திர மோடி ஆசையோடு அவர் இங்கே முதல்வர் ஆக வேண்டும் நான் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜான்குமார். இங்கே அடிப்படை வசதிகள்லாம் மேக்ஸிமம் வந்து சரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டில் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற என்ஆர் முதல்வர் வந்து எல்லா தொகுதிக்கும் எல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு எம்எல்ஏக்கு வந்து டோட்டலாக அந்த 5 ஆண்டுக்கு வந்து 10 கோடி ரூபா மட்டும்தான். ஆனால் இந்த முறை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு யார் எதிர்கட்சி வச்செல்லாம் எதுவும் பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் அள்ளி வழங்கிட்டார். ஸோ அங்கேருந்து மத்தியிலேருந்து பணம் கொடுக்க அள்ளி வழங்கிட்டார். ஸோ இதை வச்சு நாங்கள் நல்லா ரோடு போட்டோம் இங்கிட்டு போட்டலாம் சொல்கிறதுலாம் இல்லை. எல்லா இடத்தையும் எல்லா மேலே தான் போட்டிருக்கிறாங்க. அது கூட வந்துன்னு வச்சாங்களேன். இப்போ நாங்கள் வந்தால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். இப்போ என்னுடைய மகன் விவிலியன் ரிச்சர்ஸ் இருக்கிறாரு. அங்கே 10 கோடி ரூபாய்க்கு தான் செலவு பண்ணணும். என்ஆர் அதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே அந்த பாருங்கள் முதல்வர் வந்து ஓம்சை சேகர் இதுக்கு முன்னாடி இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து ஜேவிஎஸ் இருந்தார். அவர் முதலமைச்சராக இருந்தார். ஒரு முதலமைச்சர் செய்ய முடியாத சாதனையெல்லாம் அந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட 80 கோடி ரூபா அளவுக்கு இந்த நிலத்தொப்பில் செஞ்சுக்கிறாங்க. இது எப்படி முடியும்? மத்தியில் இருந்த பிஜேபி ஆட்சியால் மட்டும்தான் முடியும். போய் நைஸாக கேட்டு வந்துட்டப்பில் அழகாக சந்திரி கட்டாத 80 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்துக்குதுன்னா அது காரணம் என்ன? மத்தியில் இருக்கிற ஆளுகின்ற ஆட்சி அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுறாங்க. அதே மாதிரி பொதுவாக எல்லா தொகுதியிலையுமே மேக்ஸிமம் வந்து என்ஆர் அவர்கள் சேங்ஷன் பண்ணிட்டாங்க. இதை ஒன்று வச்சு ஐயோ அந்த எம்எல்ஏ இருக்கக்குள்ளே நல்லா ரோடு போட்டார், அவருக்கு சிறப்பாக பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். அது எல்லாமே வந்து என்ஆர் அவர்கள் வந்து மத்தியிலேருந்து கேட்ட பணம் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும். மாநிலத்தில் காக்க மத்திய சார்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி தான் இந்த மாநிலத்தை ஆள வேண்டும். அப்போது தான் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விட மாட்டேங்க பொழுது சிறப்பாக இருக்குது. நான் வந்தோம்னா அங்கே ரவுடிஸத்துக்கு ஒரு வேலை இல்லை. இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் அவங்கள அன்பாக கூட்டு ஷாலை போட்டு அவங்கள அன்பாக வச்சு இருக்கிற எல்லா வேலைக்கு போக சொல்லிட்டுவேன். ஒரு பையனுக்கு இங்கே வேலை கிடையாது. இந்த பிஸ்தா வேலை பண்ணுறவங்களுக்கு யாரும் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாது. நீ ரவுடித்தனம் தான் பண்ணால் எனக்கு ஓட்டே வேணாம். எனக்கு வந்து நல்லவங்க ஓட்டு தான் வேணும். யாரெல்லாம் ரவுடி வரணும் அவனை அன்பாக சேர்த்துக்குவேன். அவனை சேர்த்துன்னு அவனை வந்து எல்லாம் ஷாலை போட்டு நீ நல்லா திருந்தி இரு, நான் உனக்கு எதாவது வேலை வாங்கி தரேன், நீ வந்து ஒரு புதிய பாதைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை புதிய பாதையை மாற்றி விடுவேன். ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் முடிவேன். இது வந்து கடவுள் சொன்ன வார்த்தை. வாழைப்பா உன் வாளை உரையில் போடு, ஏனெனில் வாளை எடுப்பவன் வாளால் மடிவான் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று கடவுள் சொன்ன வார்த்தை. ஸோ அந்த கடவுள் சொன்ன வார்த்தைக்கு இணங்க இங்கே இருக்கிற இந்த ரவுடித்தனம் பண்ணுறவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் க்ளீனாக இருக்கணும். ரவுடித்தனம் தான் பண்ணுவோன்னாக்கா தயவுசெய்து ஓட்டே வேணாம்பா, எனக்கு நல்லவங்க ஓட்டு மட்டும் தான் வேணும். நீ பண்ணுறலாம் என்கிட்ட வா, உன்னை திருத்தி உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், நீ போய் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கு. யாராவது நீ ரவுடி பணத்தனத்தை பண்ணுறத உங்கள் அப்பா அம்மா விரும்புவாங்களா? ஒரு காலம் விரும்ப மாட்டாங்க. அப்பா அம்மாவுடைய ஒட்டுமொத்த எண்ணம் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், நம்மளை வந்து எதிர்காலத்தில் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கணும். நம்மளுடைய பிள்ளை வந்து எந்த ஒரு தாய் தகப்பனும் நம்ம பிள்ளை ரவுடியாக இருக்கணும் பிஸ்தா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ உங்கள் தாய் தகப்பனுடைய கேளுங்க, அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்கன்னா நீ வந்து அது எந்த பாதைக்கு போங்க. ஆனால் தாய் தகப்பனை யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையை தான் ஏற்படுத்தியிருக்கணும்னு அந்த தாய் தகப்பனுடைய விருப்பம். அதே விருப்பம் தான் எனக்கும். அது மாதிரி பண்ணுறவங்களை அத்தனை பேரையும் நான் அன்பாலேயே திருத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி வச்சு இந்த தொகுதியை அமைதியான தொகுதியாக மாற்றும் என்பதில் சேலஞ்ச் பண்ணுறேன். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தணிகைவேல் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் நிர்வாகிகளுடன் காமராஜ் நகர் தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உறுதிமொழி கூறப்பட்டது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அவர் ஒவ்வொரு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். தொடர்ந்த பகுதியில் பம்பரம் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை பார்த்த ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவரிடமிருந்து பம்பரம் வாங்கி சிறுவர்களுடன் இணைந்து விளையாடி மகிழ்ந்தார். இந்த நிகழ்வு அங்கிருந்த மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. காமராஜ் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் இன்று அதிகாலை தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். காலை உணவாக ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள சாலையோர கடையில் சாதாரண மக்களுடன் சேர்ந்து உணவு உட்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்களுடன் நெருக்கமாக கலந்துரையாடியவர் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இந்த எளிமையான அணுகுமுறை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை உற்சாகமாக மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் உள்ள பூங்காவில் வாக்கிங் சென்றார். அப்பொழுது காலை நடைப்பயிற்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிலர் அவருடன் நெருக்கமாக பேசியும் தொகுதி தொடர்பான தங்கள் எதிர்பார்ப்புகளை பகிர்ந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பொதுமக்களுடன் அன்பாக உரையாடியவர் தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் முயற்சியாக இந்த சந்திப்பு அமைந்தது. வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பதை தாண்டி மக்கள் இயல்பாக கூடும் பூங்கா, தெருக்கள், சந்தைகள் போன்ற இடங்களிலும் நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரும் புதிய முறையை அவர் கடைபிடித்து வருவது அவரது பிரச்சாரத்திற்கு ஒரு தனித்துவத்தை அளிக்கின்றது. இந்த அணுகுமுறை மூலம் பொதுமக்களுடன் நெருக்கமான உறவை உருவாக்கும் முயற்சியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார். மாநில காங்கிரஸ் கட்சியில் லாஸ்பேட்டை மற்றும் பிற தொகுதியில் உள்ள முக்கிய பொறுப்புகளில் இருந்த பேபி பிரேமகுமாரி காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி, அம்சா திரௌபதி காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி, மகேஸ்வரி காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி, ஜெயலட்சுமி காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி, சரசு காங்கிரஸ் மாநில செயலாளர் இவர்களுடன் 100க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி பிபிஎஸ் ரமேஷ்குமார் அவர்களின் ஒருங்கிணைப்பில் கோரிமேட்டில் உள்ள முதல்வர் ரங்கசாமி நிலத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்று தங்களை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள். கட்சியில் இணைந்த மகளிர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துண்டு அணிவித்து சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி டிபி சிவக்கொழுந்து போட்டியிடுகின்றார். இவர் தற்பொழுது தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் நகரில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் NDA கூட்டணி சார்பாக போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினர். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து எடுத்துரைத்ததுடன் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றி விளக்கினார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகின்றது. புதுச்சேரி இந்திராநகர் சட்டப்பேரவை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் AKD ஆறுமுகம் தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் மற்றும் சப்தகிரி கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அவர் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சி பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கினார். மேலும் தொகுதியில் நிலவும் அடிப்படை வசதி குறைகள், குடிநீர், சாலை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடமிருந்து நேரடியாக கேட்டறிந்து அவற்றை தீர்க்க உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் பொழுது பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் இந்திராநகர் தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காலப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் MOHF ஷாஜகான் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
வீடு வீடாக சென்ற பொதுமக்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகள் மற்றும் நலத்திட்டங்களை விளக்கி வாக்குகள் கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது கட்சி நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் செயல்பாட்டாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஷாஜகானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தனர். பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவரை உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். மேலும் தொகுதி வளர்ச்சிக்கான தனது திட்டங்களை எடுத்துரைத்தவர் பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்தார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. காலப்பட்டு தொகுதியிலும் பல்வேறு கட்சிகளின் போட்டி கடுமையாக உள்ள நிலையில் ஷாஜகானின் இந்த வாக்கு சேகரிப்பு அரசியல் சூழ்நிலையை மேலும் பரபரப்பாக்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.